அரபிக்கடலில் மூழ்கிய கண்டெய்னர் கப்பலிலிருந்து குமரி மாவட்டம் ஹெலன் நகரில் மூட்டை மூட்டையாக பிளாஸ்டிக் துகள்கள் கரை ஒதுங்கியது. கடந்த 24ஆம் தேதி கப்பல் நடுக்கடலில் விபத்திற்குள்ளானதை அடுத்து குமரி மாவட்டம் வாணியக்குடி கடற்கரையில் ஒரு கண்டெய்னர் கரை ஒதுங்கியது. இந்நிலையில் ஹெலன் நகர் கடற்கரையில் பிளாஸ்டிக் துகள்கள் மூட்டை மூட்டையாக கரை ஒதுங்கியது. இதனால் கடல் மீன் வளத்திற்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். அப்போ இங்கே எங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் இன்னும் கரையேறிட்டே இருக்குது. நிறைய ரசாயன பொருட்கள் கரையேறிட்டே இருக்குது. எங்களுக்கு எல்லாருமே அச்சமாக இருக்குது. அது என்ன ஏதுன்னு சொல்ல ஒரு விழிப்புணர்வு கூட எங்களுக்கு யாரும் இன்னும் தரல. ரொம்ப கவலையாக இருக்குது. அது கடற்கரை ஓரமாக ஃபுல்லாகவே பரவி கிடக்குது. இதனால் மீன்களுடைய ஒரு பாதிப்பு ஏற்படுது. எங்களுக்கு கடலுக்கு போக முடியலை, மீன்களை பிடிச்சி எங்களுக்கு கரைக்கு கொண்டு வர முடியலை. ரொம்ப அச்சமாக இருக்குது. இதை பற்றின ஒரு தெளிவு கூட இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு எங்கள் கடற்கரையில் இது வரைக்கும் தரலை. நேற்றுலேருந்து இன்னை வரைக்கும் ஃபுல்லாக கரைக்கரையில் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏராளமான ரசாயன பொருட்கள் ஏறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அச்சமாக இருக்குது. கடலுக்கு போக முடியலை. இதுக்கான ஒரு நிவாரணத்தை எங்களுக்கு நீங்கள் தரணும். இதற்கான ஒரு பதிலை எங்களுக்கு நீங்கள் தரணும்.